வெல்கம் டு ட்ராவல் வித் கேகே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஹவுஸ் வந்திருக்கோம். வந்துட்டு இங்கே வந்து ஃபுல்லு ரோஸ் வந்து போட்டிருக்காங்க. ரோஸ் எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய கலர் நிறைய வெரைட்டி போட்டிருக்காங்க. ஸோ ஒயிட்டு, ஃபேண்டா கலரு, ரெட்டு கலரு, எல்லா கலரும் இருக்குது. க்ரீன் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஒசூரில் வந்து நிறைய சாகுபடி நிறைய பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒசூரில் இந்த ரோஸை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விரிவுபடுத்தி எந்தெந்த மாதிரிலாம் ரோஸ் பயிர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். நிறைய நான் சின்ன சின்ன பூ பற்றி தான் போட்டிருக்கேன். பட்டன் ரோஸை பற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ இன்னும் போடல. இது மாதிரி வந்து ஒசூரில் நிறைய க்ரீன் ஹவுஸ் வச்சு இந்த மாதிரி பூ வந்து சாகுபடி பண்ணுறாங்க, வெளியூருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. இது வந்து காதலர் தினத்துக்கு தான் ரொம்ப அதிகமாக போகுது இந்த பூவு. அதே மாதிரி நம்ம ஒசூர் வந்து நல்லா கிளைமேட் நல்லா இருக்கிறதால நிறைய பூ இந்த மாதிரி சாகுபடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய உங்களுக்கு இனிமேல் வரும். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கண்ணா, இந்த பூ எத்தனை வெரைட்டி வருது, என்னென்ன கலர்ஸ் வருது? இது ஒரு 12 வெரைட்டி இருக்கு. 12 வெரைட்டி. என்னென்ன? அது ஒயிட்டு, தாஜ்மஹாலு, కార్వైటు, గోల్డ్ స్టైకు, సౌరిన్, రాక్ స్టార్, పీచు, స్వీట్, జిమిలియా, నోబ్లెస్, ప్రొపేలు, రివెల్వాలో. ஓ, அத்தனை கலர் இருக்கா? தெரியாது எனக்கு. அப்பா, இவ்வளவு கலர் இருக்கு. ஓ, சரி சரிங்கண்ணா. ஓகே, இவ்வளோ வந்து நம்ம விளைய வைக்கிறாங்க. எல்லா ஒரு ஏக்கர் இருந்தா ஒரு 4 கலர் வைக்கலாம். 4 கலர் வைக்கலாம். 4 கலர் ஜாஸ்தி இருந்தா கொஞ்சம் மிக்சிங். டெய்லி கட் பண்றோம். நாளைக்கு அது பராது. டெய்லி வந்து கட் பண்றது. ஓகே ஓகேம்மா. ஓகே, டெய்லி வரணும், கட் பண்ணணும். நான் இந்த களை எடுக்கிறது, லூசு கேப் போடுறது, இந்த கேப், இது வேலை. ஓகேம்மா ஓகேம்மா. டெய்லி வேலை இருக்கப்போ. சரிம்மா சரிம்மா. சரி, நீங்க இதே இந்த ஊரே தானே? இந்த ஊரு தான். சரி, கொல்ல கட்டி இருக்கிறோம். சரிம்மா சரிம்மா சரிம்மா. அங்கே இருக்கேன் அந்த ரூம்ல. லவர்ஸ் டே இருக்குல்ல, அதுக்குதான் ரெட்டும் பூ நிறைய போகும். அப்புறமா இந்த கல்யாண சீசன் பொறுத்து அது ஜாஸ்தி போகுது. அதிகமா போகும். கல்யாண சீசன் யூஸ் ஆகும். எல்லா கலர் ஈக்குவல்ல போகும். வேலண்டைன் டே, லவர்ஸ் டே மட்டும் ரெட்டு தான் அதிகம் போகும். அதிகம். இந்த மாலூரு, சஜாபுரம், இங்க தவனிக்கோட்டை, இந்த ஏரியால இல்லன்னா ஒரு 5000 ஏக்கர். 5000 இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு அப்ராக்சிமேட் சொல்றேன். ஆனா ஒசூர்ல தான் அதிகமா பூ விளையிறது. ஆனா உற்பத்தி ஒரு சீசன் மாதிரி. ஆனா உற்பத்தி நம்மளுக்கு ஒசூர்ல அதிகம். உற்பத்தி ஏன்னா இந்த ஏரியால கிளைமேட் நல்லா இருக்கு. சரி சரி. அதுக்குதான் இந்த ஏரியால இந்த ரோஸ் போட்டு இருக்காங்க. வேற இந்த அந்த பக்கம் கர்நாடகா தாட்டி
அந்த பக்கம் போனா கிளைமேட் நல்லா இல்ல. ஆந்திரால இது ஆகாது. ஏரியால மட்டும் இந்த ಬೇರ್ಕೆ ಮಾಲೂರು ಕೋಲಾರು இந்த ಸರೌಂಡಿಂಗ್ல இங்க ಹತ್ತುಬೆಲ್ಲಿ ಆನೇಕಲ್ಲು ಕೋಟೆ இந்த ஏரியால மட்டும் ಜಾಸ್ತಿ ಕ್ಲೈಮೇಟ್ நல்லா இருக்கும். பிப்ரவரி மாசம் மட்டும் தான் எக்ஸ்போர்ட். இன்னெல்லாம் லோக்கல் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இங்க எல்லா ஃபங்க்ஷன். அப்புறமா இந்த கல்யாண சீசன் பொறுத்து அது ஜாஸ்தி போகுது. ஓகே. பாருங்கள், சூப்பராக இருக்குது பூவு. அதே மாதிரி வந்து பூவிலே அழகுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரெட்டு தான் சூப்பர். எல்லாரும் விரும்புறது வந்து அதிகமாக வந்து ரெட்டு பூ தான் விரும்புவாங்க. அந்த ரெட்டு கலர்னால கண்ணுக்கு எல்லாருக்குமே அது மேலே தான் போவோம், அந்த பூ மேலே தான் கண் நோக்கி போவோம். அதேமாரி ரோஸ் வந்து பூக்களில் அழகுன்றது ரோஸு தான், சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இந்த ரோஸ் வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. சின்ன குழந்தைல பெரியவங்க வரைக்கும் இந்த பூ பிடிக்கும். அது காதலர் தினத்துக்கு அதிகமாக வந்து லவர்ஸுக்கு கொடுக்கறது ரோஸ் தான். அது மாதிரி அதிகமாக வந்து விரும்புகிறாங்க ரோஸை பற்றி. சூப்பராக இருக்குது. கலரு எல்லாமே ரோஸு, வெள்ளை கலரு, ரெட்டு கலரு அதிகமாக இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கறது. இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் கண்ணுக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியான நல்லாயிருக்கும். சூப்பர் ரோஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே அதை நான் பார்த்துட்ருக்கேன்.